ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரிஒன். இந்த மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லோரையும் நான் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பேசுற வந்து கிளியரா தானே இருக்கு? கிளியரண்டா கொஞ்சம் செட் பாக்ஸ்ல வந்து கிளியரண்டு கொஞ்சம் மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. எந்த நேம் வந்து கஸ்மீனா. நான் வந்து அபெக்ஸோரால 1 இயருக்கு மேல வந்து வேக் பண்ணி கொண்டு வர ஒரு லீடர். அதோட வந்து அபெக்ஸோரால ஒரு மில்லியனரி கிளப் மெம்பராகவும் இருக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம இந்த வீக் வந்து எல்லோருக்கும் தெரியும் நம்மட ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் த வீக் வந்து நியூட்ரிஷேக். அத வந்து டார்கெட் பண்ணி எல்லோரும் வந்து வேக் பண்ணி கொண்டு இருக்கோம்ல. இப்ப ஒவ்வொருவரும் பேர்சனலா வந்து 5 ஆர்டர் நியூட்ரிஷேக் வந்து எடுக்கணும். இப்ப நிறைய மெம்பர்ஸ் வந்து இதுகள வந்து கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்க. இன்னும் நமக்கு 2 நாள் இருக்கு. நீங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள வந்து உங்களோட டார்கெட்ட குடுத்து வேக் பண்ணினீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இயலும். நானும் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. இன்றைக்கு நாம வந்து பார்க்க போறது, இப்ப டீம்ல வந்து எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அதுகள் வந்து கலெக்ட் பண்ற டே. டீமுக்குள்ள நிறைய ஃபீட்பேக் அதுகள் புதிய புதிய ஃபீட்பேக் எல்லாம் வந்து ஷேர் ஆகும். அப்ப அந்த அடிப்படையில வந்து இப்ப நாம வந்து பார்க்க போறது, நம்மட டீமால வந்து கஸ்டமர் நியூட்ரிஷேக் ஃபீட்பேக்க நாம வந்து கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அ அவங்க வந்து என்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? என்ன பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி அதால என்ன ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு? இதுகள நாம கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த டீம்ல அபெக்ஸோர நம்மட டீம்ல வந்து வேக் பண்ணி கொண்டு வர லீடர்ஸும் வந்து அவங்களோட ஓன் ஃபீட்பேக்கையும் வந்து ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. இதுல வந்து சம்டைம் வந்து கஸ்டமர்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் எல்லோரும் வந்து மீட்டிங் எண்ட் வரையும் இருங்க. ஆ சரி. அதுக்கு முதல்ல வந்து இந்த மீட்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸ், நீங்க வந்து உங்களோட பெர்சனல் யூஸுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்றீங்களா? அப்படி வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்களா, சாட் பாக்ஸ்ல வந்து எஸ்ன்னு போடுங்க. எத்தன பேர் வந்து பெர்சனல் யூஸுக்கு நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அத ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்கிற லீடர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. மாஷா அல்லாஹ் நெறைய பேர் வந்து நியூட்ரிஷேக் உங்களோட பெர்சனல் யூஸுக்கு வந்து எடுத்துக்கொண்டு வாரீங்க. நம்மட அபெக்ஸோரால உள்ள ஒரு ஆரோக்கியமான பானம் தான் இந்த நியூட்ரிஷேக். ஓகே. நாம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த ஃபீட்பேக்ல வந்து உங்கள பார்த்துக்கொள்ளையிலும் நான் வந்து ரீட் பண்றேன். இதுல வந்து இது என்னோட ஃபீட்பேக். நான் எனது 3 வயது குழந்தைக்கு நியூட்ரிஷேக் 1 மாத காலமா குடுத்துட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ் 300 கிராம் கூடியிருக்கு. நல்லா பசி எடுக்குது. நல்லா சாப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ். அபெக்ஸோரா இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நியூட்ரிஷேக். இந்த ஃபீட்பேக்ல உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும். அவங்க வந்து அவங்களோட 3 வயது பிள்ளைக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து குடுத்திருக்காங்க. நம்மட நியூட்ரிஷேக் வந்து குழந்தை பிறந்து 6 மாத குழந்தையிலிருந்து சிறியவர்கள், முதியவர்கள் வரையும் நியூட்ரிஷேக்க வந்து யூஸ் பண்ண இயலும்ல. இவங்க வந்து 3 வயசு பிள்ளைக்கு வந்து குடுத்திருக்காங்க. அவங்களோட நிறை வந்து கூடியிருக்காம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீட்பேக்க பார்த்துக்கொள்வோம். இதுல வந்து எந்த பேபிக்கு டாய்லெட் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப 2 மந்த்ஸா நியூட்ரிஷேக் குடுத்து வரேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நல்லா டாய்லெட் போறது. மாஷா அல்லாஹ்ன்ட்டு பிள்ளைக்கு நல்லா பசியும் வருது. டைங்கு அபெக்ஸோரா. இந்த ஃபீட்பேக்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அப்படின்னா மலச்சிக்கல் அந்த பிரச்சனைக்கு வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து குடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ஓகே ஆயிருக்கு. அதோட வந்து நல்ல பசியும் வந்து அந்த பிள்ளைக்கு வருதுதான். ஓகே. இந்த ஃபீட்பேக் வந்து வெயிட் கெயினுக்கு வந்து எடுத்திருக்காங்க. எந்த பிள்ளைகள் 2 பேரும் நல்லவே வெயிட் குறைய, இந்த நியூட்ரிஷேக் குடிச்ச பிறகு தான் மாஷா அல்லாஹ்ன்னு 2 பேருக்கும் வெயிட் இன்கிரீஸ் ஆவியிருக்கு. அதோட நான் 3 டீன் வந்து எடுத்துக்கொண்டு வாரேன். அவங்க வந்து இதோட 3 டீன் வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து எடுத்துக்கொண்டு வாராங்களாம் நியூட்ரிஷேக். 2 பிள்ளைகளுக்கும் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க. வெயிட் வந்து கூடியிருக்காம். ஓகே. இதுல உங்கள பார்த்துக்கொள்ளையிலும் உடல் சோர்வை போக்கி படிப்பில் வந்து ஆர்வம் காட்டுவதற்கு உதவியுள்ளது.
உங்ககிட்ட எடுத்த நியூட்ரிஷேக் மிச்சம் குட் ப்ராடக்ட்ஸ். மகனுக்கு இப்ப சோர்வு ஒன்றுமில்ல, நல்லா படிக்கிறாரு, எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இதுலயே உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் படிக்கிற பிள்ளைகள் வந்து எப்போதும் சோர்வா ஒரு களைப்பா இருக்கிறதானே. அந்த டைம்ல நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும். அப்ப இதுலயே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்களாம், எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க்ஸும் வந்து எடுத்திருக்காங்களாம். இந்த ஃபீட்பேக்க நம்ம பார்ப்போம். நிறகூடி இருக்கு மாஷா அல்லாஹ். மிச்சம் ஒல்லியா இருந்தேன். இப்ப எனது உறவினர்கள் அழகாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். ஆ உண்மையாக எனக்கு இப்ப பசி அதிகம். முதல் சாப்பிட விருப்பமில்ல. அதிகமா சாப்பிடுகிறேன். இதற்கு முதல் பார்மசியில் ஒரு மில்க் எடுத்தேன். விலையும் அதிகம், குடிப்பதற்கும் விருப்பமில்ல. இந்த மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கு. இவங்களும் வந்து அவங்களோட வெயிட் கெயினுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பார்மசியில இதுக்கு ஒரு மில்க் ஒன்று எடுத்து குடிச்சிருக்காங்க. அது வந்து விலையும் அதிகமாம். அப்படின்னா டேஸ்ட்டும் இல்லையா. ஆனா நம்மட நியூட்ரிஷேக் வந்து அப்படி இல்லையே. ப அவங்களோட உறவினர் கூடயே அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணி கொண்டு போகலயே நமக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. இந்த ஃபீட்பேக்க நம்ம பார்ப்போம். சிஸ் நான் உங்கட்ட 3 நியூட்ரிஷேக் மில்க் எடுத்த சிஸ்டர். நான் மகனுக்கு மட்டும் தான் குடுத்தேன். அ இப்ப 5 கிலோ வந்து வெயிட் கூடி இருக்காரு. மாஷா அல்லாஹ் நல்லம் சிஸ்டர். இப்ப ஹாஸ்பிட்டல், கிளினிக் போறல்ல சிஸ்டர். மகனுக்கு இப்ப ஹெச்பி கூடி இருக்கு சிஸ்டர். நீங்க எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ எடுத்து தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர் சிஸ்டர். நான் மில்க் முடிய சொல்றேன் சிஸ்டர். எனக்கு எடுத்து தாங்க. அப்ப இந்த ஃபீட்பேக்ல வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளையில அவங்க 3வது நியூட்ரிஷேக் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட பிள்ளை வந்து வெயிட் வந்து கூடியிருக்கு. 5 கிலோ வெயிட் வந்து கூடியிருக்காராம். அதோட வந்து ஹெச்பி லெவலும் வந்து குறைய இருந்திருக்கு. அதுக்கும் வந்து அவங்க நியூட்ரிஷேக் எடுத்து ஹெச்பி லெவலும் வந்து கூடியிருக்குது. இதுல பார்ப்போம் சிறுவர்களின் உடல் எடையை கூட்டி படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படுத்தவும் பசியை வந்து தூண்டியுள்ளது. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இப்ப நல்லாவே வெயிட் போட்டிருக்கு. அது முதல் வெயிட் குறைவால் நல்ல நியூட்ரிஷியக் மிச்சம் நல்லம் சிஸ்டர். இப்ப வெயிட்டும் போட்டிருக்காரு. படிப்பிலேயும் நல்ல ஆர்வமா இருக்காரு. உங்களுக்கு இந்த ஃபீட்பேக்க வந்து பார்த்து கொள்ளையிலும். மகன் நேரத்தோட 18 கிலோ கிரேட் 3 படிக்காரு. இப்ப 20 கிரேட் 2 கிலோ வந்து கூடியிருக்காரு அப்ப. 2 மந்த்ஸா தான் பாவிக்கிறேன். எக்ஸாம்லயும் நல்லா மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இப்ப நல்லா பசிக்குதுன்ட்டு அடிக்கடி சொல்லுவாரு. ஓகே. இந்த ஃபீட்பேக்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அவங்க வந்து ரிப்போர்ட்டோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆ அனீமியாக்கு. ஓகே. காயாக்கா நியூட்ரிஷேக் வந்து எல்லோரும் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய சப்ளிமெண்ட் தான். பிகாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். மை சன்னுக்கு அனீமியா குருதிச்சோகை இருக்கு. ஆ அவங்கட ஏஜ் 10. அவங்க கிளினிக் போயிட்டு இருக்காங்க. டெப்லெட் மருந்தெல்லாம் 5 மந்த்துக்கு மேல யூஸ் பண்ணி கொண்டு வாரேன். பட் அவருக்கு தொடர்ந்து போடுறல்ல. களவு சின்ன ஆள் தானே. 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா பிளட் செக் பண்ணுவாங்க. அப்பயும் பிளட் குறைஞ்சு தான் இருக்கும். பட் இந்த மந்த் டெக்ஸ்ட் பண்ண போனப்ப பிளட் வந்து கூடியிருக்கு. அவருக்கு கண்ணுக்கு கீழ அந்த ரெட்டா இருக்கிறது ஒயிட்டா தான் இருக்கும். இப்ப ரெட்டா இருந்துச்சு. என் பிளட் லெவல் வந்து கூடியிருக்கு. பட் அவர் 1 மந்த் மருந்து எதுவும் யூஸ் பண்ணல. நியூட்ரிஷேக் தான் குடுத்தேன். அபெக்ஸோலா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ். இது வந்து தெரியும் அனீமியா அந்த நோய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 10ஆம். அப்ப அவங்க வந்து கிளினிக் போய் இருந்திருக்காங்க. அப்ப அதால வந்து எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வந்து காட்டில்ல. அப்படின்னா அவங்களோட பிளட் லெவல் வந்து கூடில்ல. அப்ப அவங்க வந்து டெப்லெட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாம நியூட்ரிஷேக் மட்டுமே அந்த பிள்ளைக்கு வந்து குடுத்திருக்காங்க. அதோட வந்து பிளட்டும் வந்து கூடியிருக்கு. இந்த ஃபீட்பேக்ல நான் எந்த இதை வந்து சொல்லிக் கொள்றேன். ஆம் எங்கட உம்மாக்கு வந்து இந்த அனீமியா நோய் ஒன்று தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இவங்களும் அந்த வீடியோ ஒன்றும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து எல்லோரும் வந்து பார்த்திருப்பீங்க நான் குரூப்ல நினைக்கிறேன். எங்கட உம்மாக்கு வந்து இப்படி ஒரு நார்மலான ஒரு காய்ச்சல் ஒன்று தான் வந்துச்சு. அப்படி வந்து இருந்ததுதான் அவங்க வந்து பிளட் அதுகள் செக் பண்ண டைம் தான் அனீமியான்னு சொன்னாங்க. இதுல அவங்க சொல்ற மாதிரி தான் எங்கட உம்மாக்கு வந்து எப்படின்னா, பிளட் அதுகள் வந்து குறைஞ்சிட்டா கை, கால் அதுகள் வந்து மஞ்சள் ஆகிரும். இவங்க சொல்ற மாதிரி கண்ணெல்லாம் மஞ்சளாகி, அந்த கண்ணுக்கு கீழ வந்து ஒயிட்டா தான் இருக்கும். அப்ப அதிலேயே வந்து விளங்கிக் கொள்ளையிலும் பிளட் வந்து குறைஞ்சிட்டுண்டு. அனீமியா நோய்ன்னு சொல்ல போக்கல, ஆ
எப்படி சொல்றேன்டா, அந்த ஓகே. அனீமியா நோய வந்து சொல்லப்போனா ஒரு பொல்லாத நோய் என்று தான் சொல்ல இயலும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மட உயிர வந்து காவு கொள்ளக்கூடிய ஒரு நோய் தான். ஆ எங்கட அம்மா வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்பயும் வந்து பிளட் அதுகள் செக் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ சதவீதத்துக்கு அந்த பிளட் வந்து இருக்கணும். அத விட குறைஞ்சிச்சுண்டா, உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அங்க வந்து ரத்தம் அதுகள் பாய்ச்சுவாங்க. இப்ப தெரியும் தானே நமக்கு அடுத்தவங்கட ரத்தத்த வந்து நம்மட உடம்புக்குள்ள வந்து செலுத்தும்போது அது எங்கட அம்மாக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த சொரிச்சல் மாரி, கடி மாதிரி அப்படியெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்ப இவனுக்கு நான் வந்து சொல்ல வாரது, எங்கட அம்மா இதுக்கு முதல் 1 இயரா அந்த அனீமியா நோயால இருந்திருக்காங்க. அப்ப எனக்கு அபெக்ஸலா, புடெக்ஸ் இதெல்லாம் வந்து தெரியாது. அப்ப அவங்க நெறைய டேப்லெட் வந்து எடுத்துக்கொள்றாங்க. டேப்லெட்டுக்கு வந்து அளவே இல்ல. அப்படி ஒரு டேப்லெட் எடுத்துக்கொண்டாங்க. அதோட வந்து அவங்களுக்கு சுகர் வந்துச்சு. சுகருக்கும் வந்து டேப்லெட் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. என்னடா டெப்லெட்ற எஃபெக்ட் வந்து தான் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் செலுத்தி, நான் வந்து அபெக்ஸோரா பிசினஸ்க்கு வந்த பிறகு தான், அந்த டெப்லெட் வந்து நம்மட உடம்புக்குள்ள எவ்வளவு தாக்கம் செலுத்துதுன்னு நான் வந்து தெரிஞ்சு கொண்டேன். அதுக்கு முதல் அதுகள் பத்தி லேர்ன் பண்ணில்ல. நெறைய பேர் வந்து தெரியும் தானே! அப்ப இவனைக்கு நான் சொல்ல வாரது, இப்ப சிலவங்களுக்கு நோய் இருக்கு. இப்ப எல்லோரும் வந்து ஒரு ஆரோக்கியமான, நோய் இல்லாம வாழத்தான் நாம வந்து ஆசைப்படுவோம்ல. எந்ததொரு நோய் இருந்தாலும் சிலவங்க அந்த மரணம் வரையும் அந்த டேப்லெட் எடுத்துக்கொண்டே வரணும் என்றும் எடுத்துக்கொண்டு வாராங்க. சிலவங்களுக்கு தெரியும் அதுல வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும் பிறகண்டு. பட் அவங்களோட நோய் வந்து எப்படி சரி குணமாகும் என்ற நம்பிக்கையோட தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டு வாராங்க. சிலவங்க வந்து அது தெரியாமலே எடுத்துக்கொண்டு வாராங்க. பட் நாம இதுல வேக் பண்ணி கொண்டு வர லீடர்ஸ்மாருக்கு நாம லேர்ன் பண்ற அடிப்படையில நிறைய விஷயங்கள் தெரியும்ல. அபெக்ஸுரா கொம்மனின்னு சொல்ல போக்குல ஒரு ஆரோக்கியம் துறை சார்ந்த கொம்மனி. அப்ப இதுல உள்ள ஒரு ப்ரொடக்ட்ஸ நாம வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா வந்து வாழும்போது, அதுல வந்து நமக்கும் ஒரு நன்மை இருக்கு. சிலவங்க தெரியாம தானே இதெல்லாம் எடுத்துக் கொண்டு வாரது. இப்ப கட்டாயம் இதுல வேக் பண்ற எல்லா லீடர்ஸ்மாரும் வந்து இந்த ப்ரொடக்ட்ஸ நாம அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, எல்லோரையும் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையில வந்து வாழ வைக்க இயலும். அந்த எப்படின்னா, அந்த டெப்லெட் சைட் எஃபெக்ட் எங்கட உம்மாட மரண ரிப்போர்ட்ல கூட இருக்கு. எங்கட உம்மாட அ உடம்புல அந்த பாகங்கள் அப்படின்னா இதயம், அதுகள் வந்து எப்படின்னா, அதுகள் பாதிக்கப்பட்ட நிலையில வந்து தான் இந்த மரணம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு டெப்லெட் வந்து அவங்க யூஸ் பண்ற டெப்லெட் அவ்வளவு பவரான இதுதான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு நடந்துச்சு. அப்ப நாம இதுகள் வந்து தெரிஞ்சு கொண்டும் அடுத்தவங்களுக்கு இத வந்து கொண்டும் போகும் அவங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சேர்ந்து செய்தா ஓகே. ஓகே. அடுத்த ஃபீட்பேக்க நாம பார்ப்போம். குழந்தைகளின் உடல் எடையை அதிகரிக்க உதவுகின்றது. நான் அபெக்ஸோராவில் சேர்ந்து முதல் என் 4 வயது மகனுக்கு நியூட்ரிஷேக் கொடுத்து வருகிறேன். அவரின் நிறை மற்றும் உயரம் மாதம் மாதமாக அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அவர் நியூட்ரிஷேக் மிகவும் விரும்பி குடிப்பார். அதன் சுவை மற்றும் வாசனை அவருக்கு மிகவும் பிடிக்கும். உண்மையில அபெக்ஸோராவின் நியூட்ரிஷேக் குழந்தைகள் மட்டுமன்றி பெரியவர்களும் விரும்பி எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பானமாக உள்ளது. இந்த ஃபீட்பேக்ல உங்களுக்கு பார்க்கையிலும் இவங்களும் வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து வெயிட் கெயினுக்கு தான் எடுத்திருக்காங்க. அதோட வந்து அவங்களோட உயரமும் வந்து அதிகரிச்சு இருக்குதாம். ஓகே. இந்த ஃபீட்பேக்க நாம வந்து பார்ப்போம். நான் அ உங்ககிட்ட நியூட்ரிஷேக் மில்க் எடுத்தது இருந்த என்னோட 7 வயசு மகனுக்கு. இப்ப அவர் படிக்கிற எல்லாம் நினைவு வச்சிருக்காரு. நல்லா மட்டும் தொடர்ந்து ஓகே சாரி. நினைவு வச்சு செய்றார். நல்ல மட்டும் தொடர்ந்து அவர்ல டயங்கு அக்கா. இதுல உங்களுக்கு பார்க்கையிலும் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த நியூட்ரிஷேக் வந்து அவங்களுக்கு வந்து உதவி இருக்குது. இத பார்ப்போம். ஆ நான் எந்த மகளுக்கு நியூட்ரிஷேக் 1 மந்த் யூஸ் பண்றேன். இப்ப எந்த மகள் 70 கிராம் நிறை வந்து கூடியிருக்காள். வீசிங் வந்து இருந்துச்சு. இந்த மாசம் வரல. இப்ப இவங்களுக்கு வந்து நிறையும் வந்து கூடியிருக்கு. அடுத்தது வந்து வீசிங்க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்துமா. அதுக்கும் அடுத்த மந்த் அவங்க யூஸ் பண்ணும்போது, அந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணும்போது அடுத்த மந்த் வரலைன்னு சொல்றாங்க. அப்ப வீசிங் இதுக்கும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நாம வந்து பயமில்லாம இந்த நியூட்ரிஷேக்க வந்து குடுக்க இயலும்.
ஓகே. இந்த ஃபீட்பேக்க பார்ப்போம். உண்மையில சொல்லப்போனா எனக்கு சிக்கன்குனியா ஃபீவர் வந்து பாடி ஃபுல்லா ஆ வீக் ஆயிட்டு. மார்னிங் எழும்பினா நடக்கிறதுக்கு, காலடி வைக்கிறதுக்கும் எல்லாம் சரியான வருத்தம். உடம்பெல்லாம் சேர்த்து. பட் நான் நியூட்ரிஷேக் உங்ககிட்ட ஆர்டர் போட்டு எடுத்தேன். ஆ எடுத்து குடிச்சேன். 2 டேஸ் தான் ஆகுது. மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் குடிச்சேன். உண்மையில எப்படி சொல்றதுன்ட்டு தெரியா. என்ற கால் வருத்தம், உடம்பு வருத்தம் எல்லாம் இப்ப இல்லவே இல்ல. ஃபிட்டா இருக்கன் மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல ஆக்டிவா இருக்கன் மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல பசி வருது. மார்னிங் எழும்பின உடனே நல்ல எனர்ஜியா ஃபீல் ஆகுது. உண்மையில நல்ல ப்ராடக்ட்ஸ் இதுல பார்த்துக்கொள்ளையிலும் அவங்க சிக்கன்குனியா ஃபீவருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காம். நார்மலா நமக்கு வந்து காய்ச்சல் வந்தா, காய்ச்சல் வந்து கொண்டிருக்கும் போதும் சரி, காய்ச்சல் விட்டாலும் அந்த உடம்பு பெயின் வந்து லேசில வந்து போறல்லல்ல. அதுக்கு வந்து இப்ப அவங்க சிக்கன்குனியா அதுக்கு வந்து எடுத்திருக்காங்க. நார்மலா வந்து நம்ம நியூட்ரிஷேக் எடுக்க போக்கலயே அந்த பெயின் அந்த இதுகள் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அந்த ஒரு ஃபீட்பேக் தான் இது. ஓகே. இந்த ஃபீட்பேக்க பார்ப்போம். மை ஃபீட்பேக் மாஷா அல்லாஹ்ன்னு நியூட்ரிஷேக் எடுத்து 1 மந்த் யூஸ் பண்றேன். மை சன் 500 கிராம் கூடியிருந்தார். ஓகே. இதுவும் வந்து சுறுசுறுப்பான, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு சிறந்த பானம். அபெக்ஸோராவின் நியூட்ரிஷேக். மாஷா அல்லாஹ்ன்ட்டு நியூட்ரிஷேக் யூஸ் பண்ற அப்புறம் தூக்கம் இல்லாம மிச்சம் நேரம் ரிலாக்ஸா இருந்து படிக்கேலும் வெயிட் கெயின் ஆகியிருக்கு. நல்ல ஆக்டிவா இருக்கேன் இப்ப. ஓகே. இந்த ஃபீட்பேக்க நம்ம பார்ப்போம். ஆ இது வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து குடுத்திருக்கான் பேபி ஒன்றுக்கு. முதல் சிலக் சாப்பிடவே மாட்டார். இப்ப இது அப்டின்னா நியூட்ரிஷேக் வந்து மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு அவரு வந்து அந்த ஸ்ரில்லக்க வந்து விரும்பி சாப்பிடுறாளாம். நாம வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அதுகள் குடுப்போம் தானே. சில பேர் வந்து விரும்பி எடுக்க மாட்டாங்க. அப்ப நாம வந்து அந்த சாப்பாடோட இந்த நியூட்ரிஷேக் மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி வந்த ஃபீட்பேக் தான் இது. ஓகே. இந்த ஃபீட்பேக் உங்கள பார்த்துக்கொள்ளையிலும், நான் எந்த பெர்சனல் யூஸுக்காக எடுத்து, ஆ எந்த மகனுக்கு எடுத்தேன். 2 வீக்ஸ் தான் இருக்கும். அவர வெயிட், எனர்ஜி எல்லாம் நார்மலாவே எந்த ப்ராப்ளமும் இல்ல. நியூட்ரிஷேக் குடுத்த ரீசன் என்னோட அவரு கொஞ்சம் உடம்பு வைக்கணுமென்று மட்டும்தான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவரு முன்னைய விட அதிகமா இப்ப சாப்பிடுறாரு. ஃபுல் எனர்ஜி எனக்கு நல்லாவே விளங்குது. அவர் பார்க்குறப்போ. ஐ அம் சோ ஹேப்பி. ஓகே. இந்த ஃபீட்பேக் நம்ம பார்ப்போம். நியூட்ரிஷேக் பத்தி நெறைய ஃபீட்பேக் பார்த்தேன். வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நானும் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன். என்ட 5 வயசு பேபிக்கு. அவ லோ வெயிட். ஸோ இந்த நியூட்ரிஷேக் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு இப்ப 3 டேஸா டெய்லி 2 டைம் குடுத்து வாரேன். ஸோ டுடே வெயிட் செக் பண்ண போனேன். மிட்வைஃப் சொன்னாங்க நல்ல வெயிட் கூடியிருக்காண்டு. இப்ப அவங்களோட 5 வயசு பிள்ளைக்கு வந்து நியூட்ரிஷேக் குடுத்துருக்காங்க. வெயிட் வந்து கூடுறதுக்கு. இத பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் கடும் நல்லம் சிஸ்டர். தூக்கம் எல்லாம் நல்லாவே குறையும். இப்ப முன்னைய விட இப்ப கொஞ்சம் கூட படி வருது. இது வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஆ இதுலயும் உங்களுக்கு அவங்களோட ஃபீட்பேக்க வந்து பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே. இத பாப்போம். ஹாய் மை கிரேன்மா கொஞ்சம் எதுவும் வேலை செய்தா, அவட பாடி டெய்லி களைப்பு மாதிரி இருக்கும். நான் என்ற கிரேமாவுக்கு நியூட்ரிஷேக் எடுத்து குடுத்தேன். இப்ப நல்லாவே எனர்ஜி வேலையா செய்றா. ஸோ ஷி இஸ் வெரி ஹேப்பி. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஆர்டரும் என்கிட்ட போடுவா. அவங்க வந்து அவங்களோட கிரேமா வந்து இந்த நியூட்ரிஷேக்க வந்து எடுத்து யூஸ் பண்றாங்களாம். இப்ப நல்லா ஆக்டிவா வந்து வேலைகள் வந்து செய்து கொண்டு வராங்களாம். ஓகே. லாஸ்ட்டா இந்த ஃபீட்பேக்க வந்து பார்ப்போம். மை மை பேபி 3 மந்த்ஸா ஒரே வெயிட் தான். அபெக்ஸோரா நியூட்ரிஷேக் எடுத்து குடுத்து 15 நாள் தான் மாஷா அல்லாஹ்ன்னு வெயிட் பார்த்தேன். 500 கிராம் கூடி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து நம்மட ஆ கஸ்டமர் ஃபீட்பேக் அதுகெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆ ஓகே. இப்ப நம்மோட லீடர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முதல் நான் வந்து எந்த ஓன் ஃபீட்பேக்கை நான் வந்து ஷேர் பண்ணிக்கொள்றேன்.
எந்த ஃபீட்பேக் வந்து சொல்லணுமானா, நானும் வந்து அபெக்ஸோரா பிசினஸுக்கு வர முதல் டீக்கு வந்து ஒரு அடிமையா இருந்ததான். காலையில வந்து எழும்புன உடனே டீ குடிச்சா தான் ஒரு உற்சாகமா இருக்கும். அதுக்கு ஒரு மாற்றீடா தான் நான் வந்து அபெக்ஸோரால வந்து நியூட்ரிஷேக் எடுத்து குடிப்பேன் எடுத்து குடிச்சேன். அதுல வந்து எனக்கு மிச்ச நல்லம். ஏன்டா எனக்கு வந்து உடம்பு அதுகள் வந்து சோர்வா இருக்கும் போதும், ஆ என்னேன்டா ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் மட்டும் யூஸ் பண்ணாம எங்கட வீட்டையும் வந்து எங்கட கிரேமா வந்து யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. அடிக்கடி நியூட்ரிஷேக் தான் குடிச்சு கொண்டு இருப்பாங்க. அவ்வளவு ஆக்டிவா அவங்களும் வந்து இருக்காங்க. அடுத்து சொல்லப்போனா அ என்ற ராத்தாட பேபி இப்ப 7 மாசம் ஆகுது. அவருக்கு வந்து ஸ்ரில்லக் குடுக்குறேன். இப்ப நான் என்ன செய்வேன், அவர் ஸ்ரில்லக் குடுக்குற டைம் வந்து நியூட்ரிஷேக் பவுடர வந்து ஆ மிக்ஸ் பண்ணி குடுப்பேன். அப்ப அதுலயும் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாம செய்ய போக்குல, அவங்க சாப்பாடையும் விரும்பி வந்து சாப்பிடுறாங்க. அடுத்து சொல்லப்போனா எங்கட ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை நான் வந்து ஷேர் பண்ணிக்கொள்றேன். அவங்க வந்து சொன்னது என்னன்னா, அவங்களோட கை, கால் அதெல்லாம் வந்து சுருக்கம் இருந்துச்சாம். அப்ப 5 டின்னுக்கு மேல அவங்க யூஸ் பண்ணி கொண்டு வாராங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஓகே ஆயிருக்காம். அடுத்தது வந்து நல்ல எனர்ஜியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பார்க்கையிலும் அ இந்த நியூட்ரிஷேக் இந்தியோட முடியுது. நான் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வாரேன். அடுத்தது வந்து எப்போதும் நான் வந்து நியூட்ரிஷேக், அடுத்து இங்கினி மில்க்கும் எடுத்துக்கொண்டு வாரேன். இதுகெல்லாம் வந்து நான் என்ட ஸ்டாக்லாம் வச்சு கொண்டிருக்கிறேன். ஆ ஓகே. இதுதான் என்ட ஃபீட்பேக். ஓகே. நாதிரா சிஸ்டர், நீங்க வந்து நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேச இயலும். உங்களோட ஃபீட்பேக்க அஸ்ஸலாமு ஷேர் பண்ணுங்க அலைக்கும். சிஸ்டர். கேக்குதா சிஸ்டர்? ஓ சிஸ்டர் கிளியர். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரிஒன். நான் நாதிரா. அண்ட் நியூட்ரிஷேக் ஃபீட்பேக் சொல்றதுக்காக நான் இப்ப பேசுறேன். நியூட்ரிஷேக் நான் இப்ப 3 மந்த்ஸ் கூடயா எடுத்துட்டு வாரேன். எடுத்ததுக்கான காரணம் இந்த லிட்டில் லிட்டில் மந்த் சின்னவருக்கு 3 வயசு ஆகுது. இப்ப அவங்க நியூட்ரிஷேக் தான் குடிக்கிறாங்க. எந்த மில்க் பவுடருமே நான் குடிக்கல. அவரு குடிக்க மாட்டாரு. நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2 1/2 வருஷமா ஃபீட் பண்ணேன். அது பிறகு எதுவுமே குடிக்கல. அவரு வெயிட் குறைஞ்சிருந்தாரு. அப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியும் பொதுவா அந்த வெயிட் கெயின்க்கு அந்த புக் தருவாங்க கமே கிளினிக்ல. அதுல அவரு லோ லெவல்ல போவாரு. ஆரஞ்ச் கலருக்கும் லைட் கிரீனுக்கும் நடுவுல போவாரு. ஒரு 50 கிராம், 100 கிராம் அந்த மாதிரி தான் அவரோட மாதம் வெயிட் கூடியிருக்கும். அப்ப மிஸ் சொன்னா, "இது போதாது, இன்னும் கூட்டிக் கொள்ளணும்" அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன சாப்பாடு குடுத்தாலுமே எல்லாம் கொஞ்சம் தான் அவரு. ஆனா சுட்டியா இருப்பாரு. பெரிய பெரிய வேலைலலாம் பாப்பாரு. ஆனாலுமே வெயிட் போதா அவர்ட. நிறைக்கேத்த உயரத்துக்கு ஏத்த நிறை இல்ல. அந்த பிஎம்ஐல விளங்கும். அப்ப என்ன செய்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள தான், நான் அ அபெக்ஸோரா செஞ்சு இப்போ 6 மாசம் ஆகுது. ஆனாலும் செய்ய மொதலிருந்து ஒன்டெரா சோப்பும், டிஷ் ஆயிலும் நான் யூஸ் பண்ணிட்டு வாரேன். அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு கூட. அதிலிருந்த தரத்தால தான் நான் அபெக்ஸோரால ஜாயின் பண்ணினேன் நான். அது அபெக்ஸோராலிக்கிற நம்பிக்கையால தான் என்னது நியூட்ரிஷேக் எடுத்தேன் நான். அப்ப நியூட்ரிஷேக் எடுக்கிறதும் பெரிய போராட்டமா இருந்துச்சு. என்னண்டா மிடில் கிளாஸ் இப்படித்தான் ஹஸ்பண்ட கேட்டு ஒரு மாதிரி புள்ளைக்காக வேண்டி நீ எடுத்தாச்சு. அத குடுக்குறதுக்கும் அது ஒரு போராட்டம். அவரு குடிக்க மாட்டாரு. இதோட டேஸ்ட் எப்படின்னு சொன்னா, மைலோ டேஸ்ட்டா இருக்கும். அப்ப மில்க் இல்ல. ஒயிட் கலர பார்த்தாலே அவரு குடிக்க மாட்டாரு. அப்ப மில்க் இல்ல, அ மைலோ டேஸ்ட் வாரதால, இவருக்கு ஓகே. இப்ப நாங்க டேஸ்ட்ட பழக்கணுமென்றதால, சின்ன கப்புக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எலுமினதும் ஊத்தி குடுத்தேன். அப்ப குடிச்சாரு. டேஸ்ட் வைஸ் அவருக்கு அது ஓகே. அப்படி இருந்து அது பழகிட்டு இப்ப. அப்ப நான் மார்னிங் எழும்பினதும் அத குடுப்பேன். ஒரு மார்னிங் ஒரு 10க்குள்ள மாதிரி இன்னொரு தடவும் குடுப்பேன். அத டேஸ்ட்ட பழக்கணுமென்றதால, அதுக்கப்புறம் ஈவினிங் குடுப்பேன். இப்படியா அவரு குடிச்சிட்டு வந்தாரு. அ டேஸ்ட் வைஸ் அவருக்கு ஓகே. நான் கவனிக்கல. அவருக்கு பொதுவாவே என்ன 3 பிள்ளைகளுக்குமே இம்யூனிட்டி பவர் குறைச்சல். அந்த மாசத்துல எப்படியும் 2 சரம், 3 சரம் மருந்தும் கையுமாத்தான். ஹாஸ்பிட்டல் அப்படி மருந்தெடுக்கிறது. அப்ப இவருக்கு குடுக்கக்கொள்ள இவர்ட இதுல விளங்கிச்சு. இவருக்கு மருந்து பெருசா ஒன்றும் எடுக்கல.
மாஷா அல்லாஹ் ஒரு ப்ராப்ளமும் இருக்கல. காய்ச்சலோ, தடுமலோ எதுவும் வருதில்ல. அப்ப மத்த புள்ளைகள் 2 பேருக்கும் குடுத்தேன். மகளுக்கு 11 வயசு, அடுத்த மகனுக்கு 8 வயசு. அவங்க 3 பேருக்குமே இத குடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ். மகனுக்கு சின்னவருக்கு வீசிங் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அது குறைவு. அப்புறம் இம்யூனிட்டி பவர் கூட இப்ப. அது எப்படி விளங்குதுன்னா, நான் மருந்து எடுக்க போறதில்ல. மாஷா அல்லாஹ் எனக்கு பெரிய ஒரு அந்த பெனிஃபிட் இருந்துச்சு அதுல. சின்னவருக்கு தான் கூடிய ப்ராப்ளம். அவரு சின்னத்துல அந்த அயன் போதாம கிளினிக் எல்லாம் போய் அயன் சிரப் வெளியால குடுத்து, அந்த பாரம் போதாத்தால அப்படி எல்லாம் செஞ்சேன். இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். மருந்து எவ்வளோ குடிக்க குடிக்க அது தான் எங்களுக்கு எஃபெக்ட்ஸ் காட்டும். எவ்வளோ தான் அயன் சிரப்பா இருந்தாலும் அது மருந்து தான். ஒரு ஒரு காலத்துல அவங்களோட கிட்னி அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்கள கடைசி வரையிலும். இந்த நியூட்ரிஷேக்க நம்பி எடுத்ததுக்கான காரணம் அதுதான். எனக்கு அந்த காரணத்துக்கான டோட்டல் பெனிஃபிட்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் அபெக்ஸோராக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். 3 பேரும் இப்ப குடிச்சிட்டு வராங்க. 3 டின்னுக்கு கூட பாவிச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் கன்டின்யூ பண்ணுவேன் நான். அ ஜஸாக்கல்லாஹு ஹைர். தேங்க் யூ. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, அடுத்த லீடர் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணலாம். ரிஸ்வானா சிஸ்டர், அதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருக்கிற லீடர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? ரிஸ்வானா சிஸ்டர், நீங்க வந்து பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். நானும் வந்து என்ன 2வது மகன், அவருக்கு 11 வயசு. அவரை வந்து நாங்க 3 வயசுல இருந்தே சிறுமா பண்ணாரு பேராதனை ஹாஸ்பிட்டல்ல. அவர் வந்து வெயிட் குறவுன்னு சொல்லி அவரு கிளினிக் போட்டாங்க. அவரோட வெயிட் பிரச்சனை எப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 1 கிலோ அப்படித்தான் கூடும் வருஷத்துக்கு. அப்ப நான் 2024 வரைக்கும் போனேன். இப்ப அவருக்கு 11 வயசு. அப்ப அவங்க இருக்கிற அத்தனை டெஸ்டிங்கும் பண்ணினாங்க. அவரோட கை காலா விரலா கிட்னியா ஹார்ட்டா எல்லாம் பண்ணினாங்க. ஏன் இந்த புள்ள இப்படி இருக்குது, ஏன் சாப்பிடலன்னு சொன்னா உடல்ல என்ன சரி உள்ளுக்கு உறுப்புகள்ல பிரச்சனையா இருந்தாலும் புள்ள சாப்பிடாது. அப்ப ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நார்மல். ஆனா புள்ள உண்மையிலே உயரமும் இல்ல வெயிட்டும் இல்லை. இன்னும் அவர் 2.5 வருஷத்து புள்ளையோட பாரத்துக்குள்ளதான் ஈக்கிறார் புள்ள. ஆனா 11 வயசு மஷாலா ஆக்டிவ். ஆனா கொஞ்சம் எஜுகேஷன் சைட்ல கொஞ்சம் பேக்ல இருந்தாரு. அது எனக்கு ஆல்ரெடி டாக்டர் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு அத்தனை விட்டமின்ஸுமே மருந்து மட்டும்தான் கொடுத்தீக்கிறோம், மருந்தால தான் கொடுத்தீக்கிறோம். புள்ள சாப்பாடுக்கு ஆசையே இல்ல, சாப்பாடு திங்கவே மாட்டாரு. அவருக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் சாக்லேட் ஒன்று கூட திங்க மாட்டாரு, இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்ப நான் இந்த 2024 அப்படியே நாக்கும் போயிட்டு பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் உடல் இல்ல தானே அப்படின்னு சொல்லி இப்ப எங்களுக்கே வெறுத்துருச்சு. நாங்க நிறைய மெடிசின்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். பிள்ளைக்கு என்ன சார் இது பின்னால பாதிக்குமே அப்படின்னு சொல்லி சில மருந்து தரவோ டாக்டர் சொல்லுவார், அளவுக்கு அதிகம் இதை கொடுக்க வேணாம், கிட்னி இது பாதிக்கும்னு டாக்டரே என்கிட்ட சொல்லித்தான் தந்திக்கிறாரு. அப்ப நான் 2024 ஃபைனல் லாஸ்ட் கிளினிக் போனேன். அப்ப 2025 மாதிரிதான் எனக்கு ருஸ்னா சிஸ்டர் மூலமா இந்த எபக்ஸோரா ப்ராடக்ட் உண்மையிலே அறிமுகம் ஆகிச்சு. முதல்ல அவக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும். ஏன்னு சொன்னா அவ எனக்கு நிறைய இந்த ப்ராடக்ட பத்தி என் இதுக்கு ஷேர் பண்ணிக்கொண்டு இப்ப அப்ப நான் பெருசா நோட்டடா பார்க்க மாட்டேன். மெயினா பார்ப்பேன் வெயிட் கூடுறதுக்கு மட்டும் ஏதாவது ஈக்கான்னு தான் பார்ப்பேன். அப்ப இப்படி அவ ஷேர் பண்ணீங்களும் ஒரு நாள் நான் அவக்கு மெசேஜ் போட்டு கேட்டு இப்படித்தான் எங்களோட மகன் அவக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு மாதிரி ஹைட் கூடுறதுக்கும் வெயிட் கூடுறதுக்கும் மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்தா சொல்லுங்களேன்னு. அதுக்கப்புறம் சொன்னா நியூட்ரிஷிக்கும் விதானியாவையும் கொடுங்கண்டா. உண்மையிலே சொல்றேன், நான் உண்மையிலே நம்பிக்கை இல்லாம தான் நான் இதுல வந்து என்ன நான் அவ்வளோ வெறுத்து போயிட்டுருச்சு. எனக்கு அப்படி டானிக் கொடுப்பேன், அப்படி இது கொடுப்பேன். டாக்டர் சொல்வார் இதை கொடுங்க அவரோட பிள்ளை ஷுவரா பசி வரும். நான் எதை கொடுத்துமே அவருக்கு பசின்றதே வந்தது இல்லை. கடைசி நான் லாஸ்டா எடுத்த இதையும் கொடுக்கல விட்டமின்ஸ. அப்ப சரின்னுட்டு சொல்லி நான் அப்ப ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னேன், சரி இவ்வளோ போடுறாங்க, எனக்கு ஆசைக்கும் பாக்குறதுக்கு எல்லாம் ஃபீட்பேக் சொல்லுவாங்க 1 வீக்ல கூடிச்சு 1 மந்த்ல கூடிச்சின்னு. நாங்க வருஷ கணக்கா ஹோப் பண்றோம், என்னோட பிள்ளை வெயிட் கூடுது இல்ல. அதுக்கு இப்ப நான் சொன்ன ஒரு டின் வாங்கித்தான் பார்ப்போம், இவ்வளவு போடுறாங்களே இது என்ன ஈக்கின்னு சொல்லி உண்மையிலே ஒரு டின் தான் ஃபெஸ்ட்டுக்கு வாங்கினேன். வாங்கி என்ன மத்த 2 பிள்ளைகளும் மாஷால்லா நல்லா ஈக்கிறா. அப்ப அவங்களுக்கும் இவருக்கும் சேர்த்து கொடுத்தேன். குடுத்ததுல பெரிய ஒரு உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் ஒண்ணு நான் பார்த்தேன். என்னன்னா இந்த புள்ளைக்கு இயற்கையிலே பசிவாறு இல்லாத பிரச்சனை தானே. அப்ப டாக்டர்ஸால கூட கண்டுபிடிக்கல. அவ்வளவு டெஸ்டிங் எடுத்து ரிப்போர்ட்ஸ் நார்மல். ஏன் இந்த புள்ளைக்கு பசி வருது இல்லைன்றது டாக்டர் சொன்னா எனக்கு தெரியா. ஆனா புள்ள எத்தனை வயசானாலும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் வரணும். அவரோட அந்த வயசுக்குரிய பாரம் வரும் வரைக்கும் நீங்க கிளினிக் வரணும். அப்ப அது ஓ லெவல்ல பாரம் கூடுவாரோ ஏ லெவல்ல கூடுவாரோ அது எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப பிள்ளைக்கு 11 வயசு.
அப்ப நான் சொன்னேன், காலத்துக்கு இப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேளாதே. அப்ப உண்மையில இந்த டின்ன நான் ஒரு டின் வாங்கி யூஸ் பண்ணினேன். உண்மையில அவருக்கு இயற்கையா அவருக்குன்னு ஒரு பசி ஆரம்பிச்சுச்சு அதுதான். உண்மையில அப்படி ஒரு ஹேப்பியாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதோட நான் 3 டின் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் மத்த 2 புள்ளைகளுக்கும் அவங்களும் மாஷாஅல்லாஹ் அவங்களோட வெயிட்டும் கூடிச்சு. நான் அவங்களுக்கு இவருடைய புக்ஸ்களும் கூட எனக்கு கைவசமிக்கு ப்ரூஃப்மென்ட்டா காட்டுறேன்னு சொன்னா 2020 இவர் 12.55 கிலோல இருந்தாரு. 2024ல 16.300 கிராம். அப்ப 16 கிலோன்றப்ப 4 வருஷத்துக்கும் பாருங்க ஒரு கிலோமாய் தான் கூடிக்குது. ஆனா எனக்கு இதுல வந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா, 1 மாசத்துக்கு 1 கிலோவும் 550 கிராம்ஸும் கூடினார். அப்ப வருஷத்துக்கு 1 கிலோ கூடுற புள்ள 1 மாசத்துல 1 கிலோ 550ன்றது ஒரு பெரிய டிஃபரண்ட். அப்ப நான் பார்த்தேன் கிளினிக்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கிலீஷ் மெடிசின் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த நியூட்ரிஷேக்க மட்டும் அவருக்கு எடுத்து குடுத்தேன். மாஷா அல்லாஹ் நிறைய விஷயம் அந்த படிப்பு விஷயம் கூட பின்னிலையில இருந்தார். எல்லாமே மாஷா அல்லாஹ் நான் ருஸ்னா சிஸ்டரோடையும் சொன்னேன் ஒரு தடவை. மாஷா அல்லாஹ்ன்னு இந்த பையன் எக்ஸாம் எல்லாம் அவரோட நல்ல மார்க்ஸ் ஆயிக்கின்ற. அப்ப அவரை பொறுத்த அளவுல அவருக்கு ஸ்பெஷலா டீச்சர்ஸ் மாரும் நல்ல சப்போர்ட் குடுக்குறேன். ஏன்னு சொன்னா பெரிய ஆளில சின்ன தோற்றம் கூட 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு புள்ள தோற்றத்தை தான் இப்பாரு. அப்ப வந்து மாஷா அல்லாஹ் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த பையனை அவரோட மார்க்ஸ் எல்லாம் நல்ல எங்களுக்கு ஃபுல் செட்டிஸ். ஏண்டா அவரோட கண்டிஷனுக்கு எங்களுக்கு உண்மையில அது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமாய்த்தான். அப்ப எனக்கு மாஷா அல்லாஹ்ன்னு இது வரைக்கும் இங்கிலீஷ் வைத்தியத்துல நடக்காத ஒரு விஷயம்னு சொன்னா இந்த எபெக்ஸோரா ப்ராடக்ட்ல நியூட்ரிஷேக் தான். உண்மையிலே நான் கண்டினியூவா கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன அத்தனை இது அப்ப அதோட சேர்த்து அவருக்கு நான் பம்கின் சீட் வேறையா கொடுக்குறேன். என்று சொன்னா அவருக்கு விட்டமின்ஸ் நாங்க டேப்லெட்டால தானே கொடுத்திருக்கிறேன். அப்ப பம்கின் சீட்ல வந்து ரியல் பம்கின் சீட் மட்டும் தானே இல்ல எட் ஆவிக்குது. இப்ப நியூட்ரிஷேக்ல கொக்கோவும் சேர்ந்து தானே எட் ஆவிக்குது. அப்ப எனக்கு உண்மையில ஃபர்ஸ்ட் செட்டிஸ் இல்லாம வந்து அதுக்கப்புறம் நான் இதுல ஜாயின் ஆகி மெம்பர்ஸ் ஆயிக்கிறேன். அப்ப நான் நிறைய பேருக்கு இப்ப எங்களோட ஃபேமிலி ஆட்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு ஒரு பிலீவ் வந்து ஈக்கல். என்ன நானே பிலீவ் இல்லாம தானே வந்தேன் இதுல. அப்ப ஏண்ட புள்ளோட மாற்றத்தை பார்த்து மாஷால இப்ப அவங்களும் எடுத்து யூஸ் பண்றாங்க. இப்ப அவங்களும் சொல்ற மாஷாலான்னு புள்ள நல்லா திங்குது. ஆனா உண்மையில பசிய தூண்டுன்ற அந்த இதுல சொல்லப்பட்ட விஷயம் 100க்கு 100 100க்கு 200 இதை நான் கேரண்டி பண்ணி சொல்லுவேன். ஏண்ட புள்ளோட லைஃப்ல நான் பார்த்த சேஞ்சஸ் ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டர்ஸாலையுமே எந்த மெடிசின்ஸாலையும் செய்ய இயலாதது இந்த எபெக்ஸோரா ப்ராடக்ட்ல நியூட்ரிஷேக்கால நிறைய சேஞ்ச் ஆகிக்குது. உண்மையிலே அவரா இப்ப விரும்பி அவரா சாப்பாடு போட்டு அவரே தேம்பாரு. நீங்க அவ்வளவு பேருக்கிட்ட கேட்டது சொல்லுவாங்க. சாப்பாடு கொடுக்கறது அவருக்கு அந்த மாதிரி கஷ்டம். சிலத்துக்கு அடிச்சு தான் கொடுக்க வேண்டிக்கும். அப்படி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு அவர் விருப்பமா திங்க முடியும். இப்ப அவருக்கு இயற்கையா மாதிரி அந்த பசிய தூண்டுது. இந்த நியூட்ரிஷேக் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா அவருக்கு பசிய தூண்டுறதுனால அவர் ஏதோ ஈக்கிற சாப்பாடு அவர் விரும்பி சாப்பிடுறாரு. அப்ப நாங்க அப்படி இல்ல அவர் கேட்கறமே ஸ்பெஷலா கொண்டாந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஆசை வராது. எதுக்குமே ஆசையே இல்லாம இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெனிஃபிட் இது. அடுத்தது எனக்கு ஒரு வருஷத்துக்கு தான் அந்த வெயிட் 1 கிலோ கூடும். ஆனா இப்ப வந்து மாசத்துல 1 கிலோன்றது வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு. அதனால நான் தான் சொன்ன பயம் இல்லாம யாருக்கும் இந்த நியூட்ரிஷேக் ப்ராடக்ட கேரண்டி பண்ணி சொல்லலாம். எந்த எஃபெக்டும் இல்ல. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. வருஷ கணக்கே எனக்கு ஆகல. நான் 3 மந்த் மாதிரிதான் அவரை கண்டினியூவா கொடுக்குறேன். இப்ப ஒரு 5வது டின் மாதிரி யூஸ் பண்றேன். அதோட சேர்த்து இப்ப விதானியா பம்கின் சீட் 2மே கொடுக்குறேன். என்று சொன்ன இந்த நியூட்ரிஷேக்கை விட இப்ப எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஒன்று வந்துருச்சு. இதுல உண்மையிலே இந்த நம்பிக்கை இல்லாம வந்து முதல்ல ருஸ்னா சிஸ்டருக்கு நான் அடிக்கடி சொல்றேன். ஒரே போடுற மெசேஜ் விட்டு நான் டிலீட் பண்ணி இன்னும் கடைசியா ஒரு நாள் பார்க்கணும் மைண்டுக்கு எனக்கு அது பற்றுச்சு. அது ஒரு முறை பேசியோட என்ன இதுல உண்மையில என்ன ஈக்கின்னு கேட்டு பார்ப்போம்னு வந்து ஜாயின் ஆகிட்டான். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒண்டிக்கு அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்ண்டு எனக்கு இப்ப அந்த கிளினிக் போற பிரச்சனையும் இல்ல. மாஷா அல்லாஹோட பிளட் கவுண்டிங் HB லெவல் எல்லாமே மாஷா அல்லாஹ்ண்டு ஹைல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. ஓகே ரிஸ்வானா சிஸ்டர். ஓகே அடுத்த லீடர் கப்சா முஸ்லி சிஸ்டர். நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா நிறைய நியூட்ரிஷேக்ட ஃபீட்பேக் சொன்னீங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வெயிட் கூடுற ஃபீட்பேக் தான் சொன்னீங்க. அதே மாதிரி தான் நானும் பாவிச்சேன். உண்மைக்கும் எனக்கு வெயிட் கூடுற இதுக்கு நான் பாவிக்கல.
டெய்லி எங்கட பிள்ளைகள் வந்து இந்த மைலோ பேக்கெட் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த மைலோ பேக்கெட்ல எடுத்து டெய்லி எடுத்து அவங்க இதுல என்ன சார் செஞ்சு தாங்கம்மா, என்ன சரி தாங்கன்னு அதை அதிக அளவு எடுக்க போயிட்டு எங்களோட மூத்த மகனுக்கு சோமில்லா போனேன். அப்ப காரணம் வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அந்த டாய்லெட்டுக்கு போற இதுவும் சும்மா ரெட் கலருக்கு போனது. ஏன்னா மயிலோட அந்த விஷம் கூடினத்தால. அதுக்கு பிறகுதான் நான் அபெக்ஸோரால ஜாயின் ஆகி இந்த நியூட்ரிஷேக் ப்ராடக்ட கண்டது. உண்மைக்குமே எனக்கு வெயிட் பிரச்சனை ஒன்று இல்ல. பிள்ளைகள படிக்கிற விஷயமா ஒரு உற்சாகமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நியூட்ரிஷேக்க நான் எடுக்கிறது. இல்லைங்களா? இப்ப இதுக்கு நான் 3 எடுத்தாச்சு. நியூட்ரிஷேக், பால்மா இவங்க பிள்ளைகள் எல்லாம் விரும்பி குடிப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட படிப்பு விஷயத்துக்கும் தான் அவங்களோட இந்த டெய்லி கடைக்கு போயிட்டு இந்த மைலோ கேட்கறத ஸ்டாப். உம்மா அது வேணாம், எனக்கு நியூட்ரிஷேக் வாங்கி தாங்க. நியூட்ரிஷேக் ஓகே. நான் ஒளிச்சு வச்சாலும் அதை கலவில எடுத்து சாப்பிடுவா. நான் அதை ஒளிச்சு வச்சாலும் அதை கலவில எடுத்து சாப்பிடுவா. அதே மாதிரி இந்த நியூட்ரிஷேக்கால ஒரு டிஃப்ரெண்டா நான் இந்த கப் கேக் செஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த பிஸ்கட் வகைகள் ஏன்னா நியூட்ரிஷேக் வந்து அப்ப பிள்ளைகளும் விரும்பி தின்னுவாங்க. இப்ப நாங்க கொக்கோ பவுடர்ன்னு சொல்லி அதையே எடுத்தா சில நேரம் பிள்ளைகளுக்கு அந்த ஓவர் கொக்கோ எடுத்தேன்னு சொன்னா அது ஒரு சைட் எஃபெக்டா காட்டிய நேரம் விக்குது. தொண்டையெல்லாம் கம்மி. அதிக அளவு தின்றதை விட இந்த பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு இந்த நியூட்ரிஷேக்கால நான் கப் கேக் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பிஸ்கட் இதுல செஞ்சுக்கிறேன். யாராவது செஞ்சுக்கிறீங்களா அப்படி இந்த நியூட்ரிஷேக் பால்மாவால? ஓ, கப் கேக் தான். ஆச்சரியமாயிக்குதானே. உண்மைக்கு இவங்க என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு புதினமாயிக்குதானே உங்களுக்கு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். உண்மைக்கும் நல்லா இருக்கும். கப் கேக்னா சாக்லேட் இந்த இந்த இதால நான் செஞ்சுக்கிறேன். ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. உண்மைக்கும் பெஸ்ட். நான் அதை செஞ்சுக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு தின்னு பாருங்க. பிள்ளைகளும் இப்ப சாப்பிடாம இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கும் நிறைய இதுல பெஸ்ட். ஏன்னா இதுல நிறைய எனர்ஜிங்கிற சொல்லி பயம் இல்லாம எங்களுக்கு வச்சு கொடுக்கவும் மேலும். பிள்ளைகள் சாக்லேட் எடுத்து கேட்கிற, சாக்லேட் கேக் கேட்கிற, சாக்லேட்ல நிறைய இதுகள் கேட்கிறதான பிள்ளைகள். அப்படி கேட்க போகல நியூட்ரிஷேக்ல வந்து நான் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு அது சக்சஸ் ஆயிடுது. இது சொன்னவங்களும் எல்லாருக்கும் ஒரு புதினம் ஒன்றுதான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இன்ஷா அல்லா அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்கும் அது ஒரு சக்சஸ் ஆயின. எங்கட வீட்டுல என்ன நியூட்ரிஷேக் கொண்டு வந்தா 3 நாள் தான் உண்மைக்கும். நாங்க பால்மா கரைச்சோ இல்லையோ எப்படியோ கலவையில எடுத்து வாயில போடுவோம். அப்படித்தான் இந்த சின்ன மகன் அந்த சோமிலா போன கடைசியில அந்த என்னது நான் ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து நியூட்ரிஷேக் மாறவ இந்த இதானே இப்ப நல்லா இருக்கமா தானே மூடி வச்சுக்கிற. இவர் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணின கடைசியில பல்ல உடைஞ்சிட்ட சின்னவர். இப்படித்தான் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் நியூட்ரிஷேக் பால்மா. அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வாரேன். அவங்களோட கல்வி அறிவுக்கு, அவங்களோட ஞாபகத்தை அதிகரிச்சதுக்கு. அதே மாதிரி டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஒரு மில்க் ஷேக்கா நான் ரெடி பண்ணி வைப்பேன். அவங்க விரும்பி குடிப்பாங்க. அதை குடிச்சா உம்மா ஐஸ் வாங்கித்தாங்களே, உம்மா எனக்கு வந்து அதுதான் ஸ்கூல் விட்டு வந்தா பிள்ளைகள் ஒன்னொன்னும் கேட்டு கரைச்சு குடிக்கேனா. அதுக்கு வந்து இது ஒரு மில்க் ஷேக்கா பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சிருந்தா அவங்களோட பசியும் பெய்த்திடும். இன்னும் அது இது ஒன்று கேட்க மாட்டான். ஏன்னா அதுல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு சொல்லேலும். இனி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்குமே ஒரு மேஜிக் ட்ரிங்க்ன்னு சொன்னா அது நியூட்ரிஷேக் தான். மகன் சொல்லுவாவே, உம்மா அந்த மைலோ தோல்வியனா உம்மா,
இந்த சாரி நியூட்ரிஷேக் அந்த டேஸ்ட அவர் வாய்க்கு எடுத்து உம்மா இந்த மைலோ தோல்வியம்மா மைலோ விட இது பெஸ்டா இருக்கே. ஏன்னா பிள்ளைகள் அவங்க இத கண்டா முடிச்சுதான் நியூட்ரிஷேக் மில்க கண்டா முடிச்சு எடுப்பான். மத்தபடி வெயிட் கூட்டுறதுக்கு நான் எடுக்கல. பிள்ளைகள் இந்த அடிக்கடி மைலோ கேட்டு கரைச்ச கொடுக்கறதாலதான் நான் இதை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரும்பி குடிப்பாங்க. இனி இந்த எங்கட வீட்டுல என்ன இப்படி ஒன்று கொண்டு வந்தேன்னு சொன்னா 3 daysல முடிச்சிடும். எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதுல கேக் செய்ய இயலுமாண்டி? ஓகே சிஸ்டர். ஓகே கப்தா சிஸ்டர். உங்களோட ஃபீட்பேக் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கட்டாயம் நீங்க செய்த ரெசிபியை வந்து குரூப்ல வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே அடுத்து வந்து ருஸ்னா சிஸ்டர் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ருஸ்னா. நான் பெக்ஸோரால ஜனவரி லாஸ்ட்ல தான் ஜாயின் ஆகினேன். அந்த நாள்ல இருந்தே நான் என் பர்சனல் யூஸ்க்கும் சரி என் ஃபேமிலியில் உள்ளுக்கும் நிறைய திங்ஸ் நான் உண்மையில பெக்ஸோராலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். மஷாலாண்டு எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்ததை விட மேலதிகமாக பெனிஃபிட் கிடைச்சிக்குது. அதுலேயும் எங்களோட ஃபேமிலி எல்லாருமே விரும்பினாங்க. அதிகமாக எடுக்கிற ஒரு பொருள்னு சொன்னால் அது நியூட்ரிஷேக் தான். உண்மையில நான் ஜாயின் ஆகின நாள்ல இருந்தே இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிற மெயின் ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷேக். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தது வந்து இப்போ 4 years ஆகுது. என்னோட மகன் அவருக்கு வந்து ஒரு 1 yearலேருந்து நான் கிளினிக் போனேன். என்னன்னு சொன்னால் அவருக்கு விட்டமின் டி குறைபாடு வந்து இருந்துச்சு. அப்போ கால்சியம் விட்டமின் டி எல்லாம் கொஞ்சம் அவருக்கு குறைவு. இப்போ அதால அவருடைய கால் வந்து கொஞ்சம் அந்த வளைந்த அமைப்புல தான் நிற்கிறார். இப்போ இதுக்கு நான் பேராதேனியில் அம்மாவாட்டுக்கு தான் நான் பிள்ளைய கொண்டு போவேன். இப்போ அங்கே வந்து கிளினிக் ஃபாலோ பண்ணின நேரம் அவருக்கு அந்த விட்டமின் டி இது கால்சியம் இதெல்லாம் தருவாங்க. அதை குடிக்கிற டைம்ல வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கக்குள்ள அவருடைய பற்கள் வந்து கொஞ்சம் அந்த படி ஒண்டிக்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு இந்த பற்கள் மோசமாய் கொண்டு வர மாதிரி ஒரு அமைப்பு விளங்கினேன். அதோட நான் வந்து இந்த கிளினிக் போறதையும் விட்டுட்டேன். அவருக்கு அந்த மருந்து கொடுக்கறதையும் விட்டேன். ஆனா அது ஆட்டோவா சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் பயம் புள்ள வளரக்குள்ள அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதுவெல்லாம் கொஞ்சம் சிக்கல் அமையும்ன்ற பயம் ஒன்று இருந்தது. நான் அதுக்கு பிறகு நான் இப்போ நான் ஜனவரி லாஸ்ட்டுக்கு சேர்ந்தேன். இப்போ இது வரைக்கும் நான் மஷாலாண்டு நியூட்ரிஷேக் அவருக்கு கொடுத்து வரேன். அல்ஹம்துலில்லாஹ் அவரது அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ எனக்கு பார்க்கும் போதும் நிறைய விளங்குற டிஃப்ரெண்ட். நீர் அவிக்கிற கால் வந்து நீர் அவிக்கிறோம். அதே நேரம் மேடம் ஃபேமிலியில் அடுத்தது நேபர்ஸ் யாரு கண்டாலும் சொல்றேன் இப்போ மஷாலாண்டு பிள்ளையோட கால் சரியா விக்குதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையில அது சரி சந்தோஷம். மஷாலாண்டு இந்த அவருக்கு அந்த விஷயத்துல நிறைய நியூட்ரிஷேக் ஹெல்ப் பண்ணிக்குது. இப்போ மெயினா பாண்ட்க்கு எல்லாம் நல்ல விட்டமின் டி விட்டமின் அடுத்தது அந்த ஏபிசிடி எல்லாம் மீக்குது. அடுத்தது கால்சியம் மேக்னீசியம் ஜிங்க் எல்லாம் மீக்கிறதுனால உண்மையில ஒரு ஒரு போஷணையான ஒரு இது தானே. எல்லா விஷயமும் ஒரே அடியே கிடைக்கிறது தானே. அதனால தான் நான் மெயினாவே அவருக்கு கொடுத்து வந்தேன். மாஷால்லா அவருடைய கால் விஷயமும் சரியா விக்குது. அதே நேரம் வெயிட் வந்து அவர் பிறக்கும் போது 3 கிலோவும் 850 கிராம் இருந்த. ஆனா போக அவருடைய வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு அந்த ஒயிட் கலர் இதுல நோக்கி தான் போய்கொண்டிருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு இப்ப நான் நியூட்ரிஷேக் கொடுக்க தொடங்கினதுல இருந்து மாஷால்லாண்டு அந்த இளம் பச்சை நிறத்தை தாண்டி கொஞ்சம் மேல போற தன்மை ஒன்று நிக்குது. அல்ஹம்துலில்லாஹ் வெயிட்டும் கூடிக்குது. அதே போல அவருடைய ஹைட்டும் கூடிக்குது. அந்த நான் இதுக்கு முன்னுக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் போட்டிக்கிறேன். அவருடைய இதுவரையும் மஷாலாண்டு ஹைட் வெயிட் ரெண்டுமே கூடிக்குது. அது கீழ் நோக்கி போய்கொண்டிருந்தது தான் இப்ப இந்த ஒரு 1 year உள்ளுக்கு தான் அவருடைய அந்த 2 விஷயமும் கூடிக்கொண்டு போகுது. அது ஒன்று. அடுத்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல எடுத்து என்னன்னா என்னோட grade 2 படிக்கிற மகன் இப்ப ஒரு 3 months ஆகுது. அவரு அவங்களோட நானாவோட விளையாடி கொண்டு இருந்த சந்தர்ப்பத்துல பெட்ல வச்சுதான் கொஞ்சம் விழுந்துட்டாரு. விழுந்து ஷோல்டர் கிட்ட அவருடைய ஜாயிண்ட் உடைஞ்சிருந்து.
அப்ப ஜாயிண்ட்டுக்கும் கீழ எலும்பு தான் உடைஞ்சு அப்படியே 2ம் வேறையாவி. இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க தான் நானு தேவையில்லைன்னு சொல்லி சும்மா ஹேங் பண்ணி பெல்ட் ஒண்ணு மட்டும் தான் அவருக்கு போட்டிருந்தேன். அப்ப எல்லாருமே கேட்கிறேன், இவ்ளோ அந்த இந்த எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்துட்டு கேட்கிறேன், இவ்ளோ முறிவு ஏற்பட்டிருக்குது. இதுக்கு நீங்க சும்மா இப்படி ஹேங் பண்ணி வச்சிருந்து சரி வருமா அப்படின்னு சொல்லி. நெறைய பேர் சொன்னாங்க, அங்க காட்டுங்க, இங்க காட்டுங்க, ஆயுர்வேதிக்ல மருந்து காட்டுங்க, அப்படி இந்த நெறைய சொல்யூஷன் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் வச்சுட்டு இருந்தேன் என்னன்னா, நான் அவருக்கு நியூட்ரிஷேக் குடுத்தேன். ஏன்ட சின்னவருக்கு தான் நான் வளமையா குடுத்து வந்தேன். அவரு கிரேட் 2 மகன் வந்து அவரு குடிக்கல்ல. ஆனா இந்த பீரியட்ல வந்து நான் அவருக்கு நம்பிக்கையோட நியூட்ரிஷேக்க குடுத்தேன். நான் 2 டீஸ்பூன் போடுவேன். ஒரு அதாவது 1 டேபிள் ஸ்பூன் போடுவேன் அவருக்கு ஒரு டைமுக்கு. அப்படி நான் 2 டைம்ஸ் குடிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படி குடுத்து வந்தா, ஆ திரும்ப எக்ஸ்ரே 20 டேஸ்ல எக்ஸ்ரே எடுத்ததுல டாக்டரே வந்து பார்த்துட்டு ஆச்சரியமா சொன்னாரு. மாற விதியிட்ட கால்சியம் ஹேதிலனி அப்படின்னு சொல்லி. ஏன்டா அவ்ளோ குயிக்கா இப்படி கால்சியம் அந்த பாண்ட்ல உருவாகி ஜாயிண்ட் வந்து 2ம் சேர்ந்து வந்திக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையில எனக்கு சரி சந்தோஷம். உள்ளூர அப்படி ஒரு சந்தோஷம் அடைஞ்சு நான் மெயினா எதிர்பார்த்தது. ஏன்டா கால்சியம் குயிக்கா இந்த ஃபோம் ஆவி அவங்களோட இந்த பாண்ட் வந்து ஜாயின் ஆகும்னு சொல்லி, அதே போல எக்ஸ்ரேலயும் வந்து அந்த ஃபோம் ஆகி வந்துருந்துச்சு கால்சியம். நான் டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்ளோ குயிக்கா இந்த கால்சியம் ஃபோம் ஆகிக்குதுன்னு சொல்லி. அப்ப வேற அவர் இப்ப முட்டை அது இது குடுக்க சொன்னா, அவரு அது முட்டையெல்லாம் சாப்பிடுறதில்ல. அப்ப நான் வந்து மெயினா இதுல ஒரு நம்பிக்கை வச்சு தான் நான் குடுத்தேன். அல்லாஹ்வுக்கு அடுத்தது இதுல ஹைர் ஆகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையிலே அதுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சுச்சு. அப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னாங்க. டாக்டர்ஸும் கூட சொன்னாங்க. இது ஜாயின் ஆகுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி போகும். நீங்க அதுவரைக்கும் கவனமா வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் நான் வந்து நம்பிக்கையோட நியூட்ரிஷேக்க குடுத்தேன். குயிக்கா ரிகவரி ஆகும் என்று நம்பிக்கையில. ஆனா 1 1/2 மந்த்ல நான் திரும்ப எக்ஸ்ரே எடுத்து டாக்டர்ட்ட காட்டும்போது, மாஷா அல்லாண்டு அவர்து நல்லாவே ஓகேன்னு சொன்னாங்க. இப்ப நான் அந்த பிரைவேட்ல காட்டுவோம்ட்டு போறதுக்கு முன்னு, நான் வந்து இந்த சின்ஹெலபேத் செய்றதுக்கு நான் கொண்டு போனேன் அவர. இந்த கொண்டு போயிட்டோனே அவங்க பார்த்த உடனே சொன்னாங்க, "இது எங்களால செய்யல. இது உடனே ஆப்பரேஷன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்ன சந்தர்ப்பத்துல தான் நான் வந்து கேண்டில இந்த சுவர் 700 இருக்குது. அங்க கொண்டு போயிட்டு மெயினா ஆர்த்தோபீடியாட்ரிக் டாக்டர்ட்ட காட்டினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இப்போ ஓகே தானே, சரியாவிக்குது தானே" அப்படின்னு. அப்போ 1 1/2 மாசம். மாஷா அல்லாஹ்ன்னு புள்ளையோட நல்லாவே ஓகே. அப்ப இந்த பெல்ட்டையும் கழட்டிட்டு கைய கீழ போட்டு இது பண்ண சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. அவ்ளோ குயிக்கா அவருக்கு அந்த ரிகவரி ஆகிக்கும்னு சொல்லி, உடனே அந்த பிசியோதெரபிஸ்ட்டையும் போட்டு அவங்க எக்ஸர்சைஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் சரியான சந்தோஷம். நான் இத சொல்றதுக்கும் உண்மையிலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆ நாங்க வந்து இப்ப மெயினா வெயிட் கெயின் விஷயங்கள தான் இது பண்றோம். ஆனா, இப்ப எலும்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு இது உதவும்னு சொல்ற அந்த விஷயத்த வந்து மெயினா வச்சு தான் நான் இத அந்த நம்பி செஞ்சேன் அவருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு 1 1/2 மாசத்துல டாக்டர் சொன்னாங்க, "இதுக்கு போறோம் நீங்க கிளினிக் வர தேவையில்ல. புள்ளையோட கை நல்லம்" அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நான் வந்து அத மெயினாவே கொடுத்த போஷணை பதார்த்தம்னு சொன்ன இந்த நியூட்ரிஷேக் தான் அவருக்கு. நம்பிக்கையோட குடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அதுக்குரிய பலனும் எனக்கு குயிக்காவே கிடைச்சிருச்சு. அல்லாண்டு அவர் அந்த 1 1/2 மாசத்துக்கு பிறகு ஸ்கூலும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆ இப்ப அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அந்த கையால எல்லாம் செய்றாரு. ஆனா டாக்டர்ஸுமே சொன்ன 3 மந்த்ஸ் ஆவது போகும் அந்த பெல்ட்ட கழட்டுன்னு சொல்லி. ஆ அந்த அடிப்படையில உண்மையிலே பார்க்கும்போது நியூட்ரிஷேக் உண்மையிலே புள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் பொருத்தமான ஒன்று தான். அதே நேரம் நான் எங்க ஆ வாப்பாங்களுக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு 72 இயர்ஸ் ஆகுது. அப்ப அவங்களுக்கும் நான் இந்த நியூட்ரிஷன் குடுத்து வாரேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிச்சு. இதுல ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால, உண்மையிலே அந்த இதுக்கும் சொல்யூஷன் ஆயிக்குது. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இப்ப புள்ளைகளும் வந்து முன்னைய விட அந்த படிக்கிற விஷயங்களையும் ஆர்வமாயிக்கிறாங்க. ஆ அவங்களோட ஆக்டிவ் எல்லாம் எனக்கு நல்லா டிஃபரெண்ட் ஒண்ணு விளங்குது. சின்ன விரல கூடுதலாவே நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் கன்டினியூவா யூஸ் பண்ணினதுனால நெறைய டிஃபரெண்ட் அவர்ல விளங்குது. சில சந்தர்ப்பங்கள கதைக்கும் போது எங்களுக்கே யோசனை ஆயிக்கிது. இவங்க இவ்ளோ யோசிக்கிறாங்களா? அப்படின்னுலாம். அல்ஹம்துலில்லாஹ்.
உண்மையிலே அபெக்ஸோராட ஒரு சிறந்த ப்ராடக்ட் என்று நான் உறுதியா சொல்றேன். நியூட்ரிஷேக் எல்லாரும் எடுத்து நம்பிக்கையோட பாவிக்கலாம். வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர், ஜெசாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நியூட்ரிஷேக் பற்றிய புதிய ஃபீட்பேக் எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. நம்மளோட லீடர்ஸ் வந்து அவங்களோட ஓன் ஃபீட்பேக்கையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கஸ்டமர் ஃபீட்பேக்கையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நியூட்ரிஷேக்குன்னு சொல்ல போக்கல சிலவங்க நினைக்கிற யூஸ் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு வந்து சளி பிரச்சனைகள் அது வருமெண்டு. அப்படி இல்லை. இப்போ நாம அடுத்த பால்மா வந்து கொடுக்க போக்கலாம் நாம வந்து பயப்படணும். ஏன் வந்து அடுத்த பால்மால வந்து கெமிக்கல் இருக்கு. பட் நம்மளோட நியூட்ரிஷேக் வந்து அப்படி இல்ல. அதுதான் குழந்தை பிறந்து ஒரு 6 மாத குழந்தையில இருந்து அதுக்கு மேல எல்லோரும் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வர இயலும். ஒரு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இந்த நியூட்ரிஷேக். சரியா? பயமில்லாம நாமளும் சரி, அடுத்தவங்களும் சரி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போக இயலும். ஓகே, இதுவரை மீட்டிங்ல இருந்து எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஃபீட்பேக் ஷேர் பண்ணின லீடர்ஸுக்கும் மறுபடியும் வந்து தேங்க்யூ சொல்லிக் கொள்றேன். ஓகே, நம்ம வந்து மீட்டிங்கை வந்து எண்ட் பண்ணுவோம்.